நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள கோடியக்காடு ஊராட்சியில் அமைந்துள்ள லயன்ஸ் மண்டபத்தில் கிரீடு தொண்டு நிறுவனம் மற்றும் சைல்டு ஃபண்ட் இன்டர்நேஷனல் இணைந்து நடத்திய பேரிடர் மேலாண்மை தொடர்பாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட கண்காட்சி நடைபெற்றது. நாகை மாவட்ட கடலோர கிராமங்களை சார்ந்த மாணவ மாணவியர்கள் பேரிடர் அபாயங்களை குறைத்தல் தொடர்பான செயல்பாடுகளை காட்சிப்படுத்தினர். இவ்விழாவில் கோடியக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்மணி தலைமையேற்றார். சிறப்பு அழைப்பாளராக வேதாரண்யம் வட்டாட்சியர் திலகா, மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் பேரிடர் காலங்களில் பாதுகாப்பாக இருப்பது குறித்த ஒத்திகையை நடத்தினர். கண்காட்சியில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு வேதாரண்யம் வட்டாட்சியர் திலகா அவர்கள் பரிசு தொகையை வழங்கி பாராட்டி பேசினார். மேலும் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் தன் சொந்த செலவில் மரக்கன்றுகளையும் பரிசு பொருட்களையும் வழங்கி மாணவ மாணவிகளையும் மற்றும் பேரிடர் மீட்பு படையினரையும் பாராட்டி பேசினார். இது எதுக்காக உங்க சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்னா, ஒவ்வொரு வீட்டில் உள்ள பேரண்ட்ஸுக்கு நீங்க போய் இதை சொல்லணும். நீங்க பக்கத்தில் உள்ளவங்க உங்களை ஃபர்ஸ்ட் இந்த டிசாஸ்டர்லேருந்து முக்கியமாக பேரிடர்கள்லாம் வரும்போது எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, ஃபர்ஸ்ட் யாரை காப்பாற்றணும்? நம்மளை காப்பாற்றணும். அப்புறம் பக்கத்தில் உள்ள நம்மளோட கொலீக்ஸு, ஃப்ரெண்ட்ஸு. நம்ம இங்கே ஒரு டிசாஸ்டர் அந்த பசங்க நிறைய செஞ்சுருக்கோம். ரொம்ப நல்ல விஷயங்கள், நல்ல இனிஷியேட்டிவ்ஸாக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நம்மளோட ரூரல் ரிமோட் ஏரியாவில் இந்த அளவுக்கு நல்ல டாப்பாக யோசித்து கிரியேட்டிவிட்டி உள்ள பசங்களை இன்னும் இனிஷியேட் பண்ணுவோம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கோம். அதில் அதே மாதிரியே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாரோட தாட்டு ஒன்று தான் தோணுச்சு. எந்த மாதிரி எல்லா டிசாஸ்டருக்கும் மெயினான காரணம் நாம தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கடைசியாக எப்படி நேச்சுரல் எப்படி அதே ஆஸ்பெக்ட்ல காப்பாற்ற முடியுமோ அந்த காப்பாற்றணும்னா டிசாஸ்டர்லேருந்து பாதிக்காம தப்பிச்சிடலாங்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு ஒரே ஒரு பையன் நிறைய பசங்க சொன்னது மரங்களை வளர்க்கணும். டிசாஸ்டர் நிறுத்தணும்னா பூமியை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டோம்னா எந்த டிசாஸ்டரும் நமக்கு வராது. சரியா? அப்படிதான் சொன்னீங்களா? அப்படிதானே? அதனால மரங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மரங்கள் கொடுக்குறோம். நம்ம இதை இனிஷியேஷனாக எடுத்து போகிறோம். நமக்கு சின்ன ஒரு நம்ம இன்னைக்கு ஆரம்பிச்சு வைக்கிற ஒரு விஷயம் தான் நாளைக்கு பெரிய விஷயமா வளரும். முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன மரங்களை வளர்க்குறதுக்கு பழகணும். சின்ன குழந்தைய உள்ளது ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரூட்ஸ் செடியாக வைக்கணும். சரியா? ஒரு நெல்லிக்காய், ஒரு கொய்யா, ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு பூமிக்கு அந்த மரம் மூலமா உனக்கும் கிடைக்கணும். ஒரு ஒரு ப்ராஃபிட் ஃப்ரூட்ஸ் தருது. நிறைய விதத்துல ட்ரீஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் ஆக்சிஜன் எதுலேருந்து வருது? ஆக்சிஜன் எதுலேருந்து வருது? மரத்துலேருந்து வருது. இப்போ நீங்க உங்க லாஸ்ட் இயர்ல பாத்தீங்கன்னா கொரோனா வரும்போது ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் காசு கொடுத்து வாங்கணும். ஏன்? அவங்களால சுவாசிக்க முடியல. அந்த நேரத்தில் நம்ம ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் வாங்குறோம். எவ்வளவு காசு கொடுத்து வாங்குறாங்க? ரொம்ப பணக்காரங்களால மட்டும்தான் அவ்வளோ காஸ்ட்லியான விஷயத்த காசு கொடுத்து வாங்க முடியும். சின்ன குழந்தைங்க நீங்க அதை ஈஸியா ப்ரொடியூஸ் பண்ணிடலாம். எல்லாருமே நம்மளோட முக்கியமான ரோல். சரியா? சின்ன குழந்தைங்க எல்லாரும் ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு உள்ள சின்ன ட்ரீஸ் வச்சுட்டு வளர்க்கணும். நம்ம டெய்லி மரங்கள் நமக்கு எவ்வளோ காற்று நம்ம டெய்லி சுவாசிக்கிறோம்ல, பகல்லையும் சுவாசிக்கிறோம், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது சுவாசிக்கிறோம். நம்ம இயற்கையோட வளங்களை நம்ம எடுத்துக்கிறோம் நேரடியாக. சரியா? அப்ப இயற்கைக்கு ஏதாவது ஒரு ரிஃப்ளெக்ஷன் நம்ம கொடுக்கணும். அதனால நம்மளால முடிஞ்ச சின்ன செடிகள் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஒன்று ஃப்ரூட்ஸ் தருது, வெஜிடபிள்ஸ் தருது, ஃப்ளவர்ஸ் தருது, நிறைய உண்டு மரத்தில் உள்ள பொருட்கள் தருது. எல்லாத்தையும் மீறி ஒரு பாதுகாப்பு அரணா இருக்கு. சரியா? இந்த பசங்க ஒரு அந்த கடல் ஓரத்தில் உள்ள சீற்றங்களை தடுக்கணும், அந்த மாசுபாட்டை குறைக்கணும்னு சொல்லி ஒரு எக்ஸிபிஷன்ல பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப 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 நல்லா இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரீஸ் விஷயத்துல இண்டஸ்ட்ரியிலேருந்து வர பொல்யூஷனை, ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணோம்னா நேச்சுரலா உள்ள பனிப்பாறைகள் உருகாது. அது மூலமா இயற்கை பேரிடர்கள் வராது. ரொம்ப கிளாரிட்டியா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே கூட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் எதிர்காலத்துல இன்னும் நிறைய பெரிய எல்லாம் வரணும். ரொம்ப வாழ்த்து. அந்த மாதிரி மரங்களை இன்னிலேருந்து இடிச்சு இருந்தா எடுக்கணும். சரியா? சின்ன செடிக்காவது தண்ணி ஊற்றி அதை வளர்க்கணும். சரிங்களா? எல்லாரும் வளர்க்கணும். இல்லையா? எல்லாமே இல்லையா? ஆனால் சந்தோஷம் கை கட்டி
சொல்லு. நம்மளை பாதுகாக்கிற ஒரு பூமிக்கு நம்ம ஒரு தேங்க்ஸ் பண்ணணும். இல்லையா? பூமிக்கு ஒரு சின்ன செடியை இப்போ ஒரு நெல்லிக்காய் செடி வச்சு நீங்க அதில் கொஞ்ச நாள் என்ன செய்வாங்க? நெல்லிக்காய் யாருக்கு தரும்? சொன்னாரி சார், கொஞ்சம் மூஞ்ச காமிங்க சார். எல்லாருக்குமே தரும். யாருக்காவது பார்த்து செய்யணும்னு இருந்தாங்களா? இல்ல, அதால முடிஞ்ச அளவுக்கு எஃபெக்ட் கண்டிப்பா தரும். அது மாதிரி நீங்க இந்த கிரியேட்டிவிட்டி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எதிர்காலத்துல இன்னும் நல்லா ஆபீசர்ஸா வர்றதுக்காக அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டுக்காக நீங்க போனாலும் உங்களோட கிரியேட்டிவ் மைண்டை யூஸ் பண்ணி சொசைட்டிக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், பூமிக்கு என்ன செய்ய முடியும், டிசாஸ்டர்ல எப்படி நம்மளை காப்பாத்திக்கலாம், இன்னும் அடிஷனலா யாரை எப்படி சொத்துல காப்பாத்துறது, இது எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்டா இருக்கும். தொடர்ந்து அது மாதிரி சொசைட்டிக்கு வெல்ஃபரா யோசிக்கணும். அப்புறம் இன்னொன்று, இந்த கடற்கரை ஓரங்கள்ல உள்ள பகுதிகளில் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு முடிச்சுன்னா எல்லாரும் பசியோட இருக்கு. கடற்கரை ஓரத்துல பாறைகளை ஓரமா போட்டு வச்சோம்னா கடல் அரிப்பை தடுத்துடலாம்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு அடுத்தாப்புலையும் நேச்சுரலி நமக்கு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுத்துருக்கு. கடற்கரை ஓரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த ஆட்டுக்கால் கொழுந்து ஒரு செடி இருக்குமா? தெரியுமா? யாரெல்லாம் மாட்டீங்க? கடல் ஓரங்கள்ல மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லேயர் அது வந்து இயற்கையே அதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. சரியா? அதையும் தாண்டி என்ன இருக்கு, ராவணியன் திசை கேள்விப்படுறீங்களா? பெரிய பெரிய பக்கம் மாதிரி முள்ளு செடியா வளரும். அது என்ன பண்ணும்? காத்தடிச்சதோட அப்படியே ரோட் ஆகிட்டே போகும். ஸ்ப்ரிங் ரோட் ஆகிட்டு எங்க வந்து பள்ளமான இடம் இருக்கோ அந்த இடத்துல நினைக்கும். எனக்கு ஒன்று தோணுச்சு, அப்ப சேட்டலைட் லான்ச் பண்ணி அந்த கிரௌண்டில் இறங்குறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணி இருப்பாங்களோன்னு. அது என்ன பண்ணும்? காத்தடிக்கிற ஸ்பீடு ஓடும், அந்த சமதளமும் அந்த இடத்துல நின்றுக்கும். அந்த இடத்துல இருந்து வளர்ந்து சுற்றியும் மண்ணரிப்பை தடுக்கிறதுக்கு அடுத்த தடவை யாராவது இருக்கு கடற்கரைக்கு போகும்போது இந்த விஷயங்களை கரெக்டாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆட்டுக்கால் கொழுந்து செடி பார்க்கணும். மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக இந்த ஸ்கின்னிங் லேயர்ஸ் மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் லேயர். ரெண்டாவது வந்து அந்த ராவணன் மீசைங்கிற பெரிய பால் மாதிரி இருக்கும். புள்ளி மாதிரி இருக்கும், டச் பண்ணக்கூடாது, பட் நீங்கள் பார்க்கணும். அதுக்கு அடுத்தாப்புல பெரிய இப்போ கவர்மெண்ட்டே ஒரு இனிஷியேட் பண்ணி அந்த பனைமர கன்றுகள் நடக்கிற கிரீன் நாடா அப்படின்னு சொல்லி ஒன்று நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கிரீன் பெல்ட் உருவாக்கணும். கடற்கரையிலேருந்து வேறுகளில் நிறைய சுனாமிலாம் பாதிக்கிறதுக்காக அது மாதிரி இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டே பனைமர விதைகளை வந்து கடல் ஓரங்களில் பெல்ட் மாதிரி நட்டிட்டு இருக்கோம். சரியா? நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டும் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த பேரலல் டைம் நீங்களும் வந்து உங்களால் முடிந்த மரக்கன்றுகளை இந்த பூமிக்காக நட்டு இயற்கையை பாதுகாக்கணும்னு கேட்கறது இந்த வாய்ப்பு நன்றி அனைவருக்கும் சிறுதுளி பெருவெள்ளம் என்ற ஒரு அருமையான வாய்ப்பு எங்களுடைய கிரீன் என்ஜிஓ சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வெற்றினுடைய மிகப்பெரிய சக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கேற்பாளர் தான். இப்படி இன்வால்வ்மெண்டோட ஒரு பங்கேற்பாளர் கிடைச்சது மிகப்பெரிய எங்களுடைய வெற்றியாக நாங்கள் கருதுவோம். அந்த வகையில் பரிசளிப்பு விழா இப்போ கூப்பிடுற குரூப் மட்டும் முன்னாடி வாங்க.